உங்கள் விஜய். தப்பா நினைச்சிட்டீங்களே. கையை விடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொன்னீங்க? நான் சொன்னதை கேட்டீங்கல்ல? கையை விடுங்க. அப்போ உங்க கையை பிடிச்சுக்கிறேன். உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த கான்டெஸ்டோட ஆர்கனைசர், அதனால என்ன வேணா செய்யலாமா? எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்களை தொட்டிருப்பீங்க? ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா நான் இந்த கான்டெஸ்டோட ரூல்ஸ் உங்களுக்கு புரிய வைக்கட்டுமா? Who are you? ஒரு சாதாரண பொண்ணு இன்னொரு பொண்ணு அவமானப்படுறதை என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தா தெருமுனையில இருக்கிற ரவுடி மாதிரி நடந்துக்கிறீங்க. தெரியாம இங்க வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்தா இந்த மாதிரி நடந்துக்க மாட்டீங்க. இந்த ஈவெண்ட்டை பார்த்துக்க உங்களுக்கு தகுதியே இல்ல. உங்களை மாதிரி ஆளுங்களை நடு ரோட்ல கட்டி வச்சு முகத்துல கரிய பூசணும். நான் சொன்னது உங்க காதுல விழலையா? அவங்க கையை விடுங்க. நான் என்ன நினைச்சேனோ அது நடந்துருச்சு. ஆல் ரைட், நீ சொன்னதுனால நான் கைவிட்டுட்டேன். டு யூ நோ, இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட ஒரு பொண்ணு எதையாவது சொல்லி நான் மறுத்ததா சரித்திரமே இல்லை. யூ ஆர் ரைட், நான் தான் இந்த கான்டெஸ்டோட ஆர்கனைசர். நான் உண்மையிலேயே பொறுப்பாக நடந்துக்கணும். ஆர்கனைசராக இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். நீ ஒருத்தி தான் இங்கே வித்தியாசமாக இருக்க. நீ இப்போ என்ன சொன்ன? நான் இங்கே இருக்க லாக்கே இல்லைன்னு சொல்லல. ஃபைன், இப்போ பார்க்கலாம் நீ இங்கே இருக்க லாக்கியானவளா இல்லையான்னு பார்க்கலாம். Walk. I said, walk. Who is your favorite designer? எனக்கு எந்த ஃபேவரட் டிசைனரும் இல்ல. இந்த கான்டெஸ்ட்ல ஜெயிச்சா நீ என்ன பண்ணுவ? யாரெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்ய ஆசைப்படுறேன். அவங்களுக்கு சாம், இந்த பொண்ணை ஸ்விம் சூட் ரவுண்டுக்கு தயார் பண்ண. ஸ்விம் சூட்டா? ஏன், என்னாச்சு? பயமா இருக்கா? வெக்கமா இருக்கா? நான் ஸ்விம் சூட் எல்லாம் போட்டுக்க மாட்டேன். உன்கிட்ட வேற ஆப்ஷனே இல்லை. நீ கண்டிப்பா ஸ்விம் சூட்டை போட்டே ஆகணும். நான் அதை போட மாட்டேன். கூல், யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட். சாம், இந்த பொண்ணு இந்த கான்டெஸ்டுக்கு சுத்தமா அன்ஃபிட். ஸ்ருதி சே எஸ், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். இல்ல, நான் அதை கண்டிப்பா போட மாட்டேன். ஸ்ருதி ஸ்விம் சூட்லாம் போட மாட்டா.
ஒருவேளை யாருக்காவது ஸ்விம் சூட் போட பிடிக்கலன்னா அவங்க வியர் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. அண்ட் மே ஐ நோ இதெல்லாம் டிசைட் பண்றதுக்கு நீ யாரு? இவர் மிஸ்டர் அஸ்வின் சார், இந்த கான்டெஸ்டோட மெயின் ஸ்பான்சர். அதனால என்ன? எந்த மெயின் ஸ்பான்சர்னாலையும் ரூல்ஸை மாற்ற முடியாது. எல்லா பியூட்டி கான்டெஸ்ட்லயும் ஸ்விம் சூட் ரவுண்ட் இருக்க தான் செய்யும். இது மிஸ்ஸஸ் இந்தியா கான்டெஸ்ட். இந்த கண்டஸ்டன்ட் ஃபினாலேல நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறவங்க. இவங்களை அன்கம்ஃபர்டபுள் ஆக்கி நமக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல. ஸோ திஸ் இஸ் ஃபைனல். எந்த ஸ்விம் சூட் ரவுண்டும் கிடையாது. யூ கான் சேஞ்ச் த ரூல். டூ பேட். நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இந்த கான்டெஸ்டோட ஆர்கனைசர். நான் இந்த கான்டெஸ்டோட மெயின் ஸ்பான்சர். ஃபைன். ஆனால் நான் இப்போவும் இதை தான் சொல்லுவேன். இந்த பொண்ணு இந்த கான்டெஸ்ட்டுக்கு லாக்கியே இல்லை. சுடிதார் அண்ட் சாரீஸ் யார் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் இவ வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டை எப்படி கேரி பண்ணுறான்னு நான் பார்க்கணும். ஏன் இவ்வளவு மட்டும்? ஐ வில் டெஸ்ட் எவ்ரி ஒன். Great. Let's do it tomorrow. I will see you tomorrow. Ready? ஸ்ருதி, உன் அதிர்ஷ்டம் ரொம்பவே நல்லா இருக்கு. அதனால தான் சரியான நேரத்தில் அஸ்வின் சார் உன்னை வந்து காப்பாத்திட்டாரு. நான் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி தான். இன்னைக்கு மட்டும் இல்ல, இவர் என்னை இந்த ஜென்மம் முழுக்க காப்பாத்துவாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சும்மா சொல்லக்கூடாது அஸ்வின், நீங்க உண்மையிலேயே கலக்கிட்டீங்க. என்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு நான் உண்மையான அஸ்வினை நேர்ல பார்த்தேன். நீங்க அந்த விக்ராந்தோட வாய சூப்பரா அடிச்சீங்க. செம்மையா இருந்தது. நீங்க எனக்கு கண்டிப்பா உதவி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒன்னும் உனக்காக உதவி பண்ணல. ஆனா நீங்க தானே அந்த... நான் சொன்னது அங்க இருக்கிற எல்லாருக்குமே தான், உனக்காக மட்டும் இல்ல. ஏன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறியா நீ? இல்லையே, நான் ஒன்னும் அப்படி சொல்லலையே. ஓகே, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. ஒருவேளை நாங்க வராம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? எதுவும் ஆயிருக்காது. நான் நல்லாவே சமாளிச்சிருப்பேன். எப்படி? ஸ்விம் சூட் போட்டா இல்ல கான்டெஸ்ட விட்டு வெளியேறியா? இது ரெண்டுமே நடந்திருக்காது. இந்த கான்டெஸ்ட்ல ஸ்விம் சூட் ரவுண்ட் வேண்டான்னு சமாளிச்சிருப்பேன். நீங்க லேட்டா வந்ததுனால சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் அந்த விக்ராந்த திட்டினதை நீங்க கேட்கல. நீங்க வராம இருந்திருந்தா நானே அவர்கிட்ட சொல்லிருப்பேன். நான் எப்படி எதிர்பார்க்கறேனோ அப்படிதான் நடக்கணும்னு சொல்லிருப்பேன். ரியலி? ரியலி. ஓகே, அப்படின்னா நீ அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆயிடு. ஏன்னா அடுத்த ரவுண்ட் ரொம்ப டஃபா இருக்க போகுது, எஸ்பெஷலி உனக்கு. பாத்துக்கலாம். சுருதி, போகும்போது கதவை சாத்திட்டு போ. மறந்துடாத, நாம எங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. உன்னை யார் அப்படியெல்லாம் நடந்துக்க சொன்னது? என்னது? நடாஷா, நான் உங்களுக்கு உதவிதானே செஞ்சேன். ஓ காட், உன்ன மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களோட ப்ராப்ளமே இதுதான்.
எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. அவங்களுக்கு உன்னோட ஹெல்ப் தேவையா இல்லையான்றத கூட யோசிக்கிறதே இல்ல. எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்பட்டிருந்தா நானே உன்கிட்ட சொல்லிருப்பேனே. இல்ல நான் வந்து உங்களுக்கு இன்னொருத்தவங்க வாழ்க்கையில தலையிடுறத முதல்ல நிறுத்த. அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு நாள் கண்டிப்பா நீயும் மாட்டுவ, உன் கூட சேர்ந்த மத்தவங்களையும் மாட்டி விட்டுருவ. அந்த ஆள் உங்க கையை பிடிச்ச உடனேயே உங்க கண்ணுல இருந்த பயத்தை நான் பார்த்தேன். அதோட என்ன இருந்தாலும் அதுவும் ஒரு பொண்ணோட கை தானே. அது மிடில் கிளாஸா இருந்தா என்ன, அப்பர் கிளாஸா இருந்தா என்ன? ஸ்ருதி, இந்த உலகம் இப்படித்தான். நான் இந்த மாதிரி ஆளுங்களை தினமும் சந்திக்கிறவ. என்னை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா ஆப்வியஸ்லி உனக்கு அது தெரிஞ்சிருக்காது. So do understand one thing. இதே மாதிரி தப்ப இன்னொரு வாட்டி பண்ணாத. எல்லாரும் வினோதமா இருக்காங்க. அஸ்வின் சரியா தான் சொன்னாரு. நான் அவங்களுக்கு உதவி தான் செஞ்சேன். அஸ்வின் கரெக்டா சொன்னாரு. இந்த ஃபேஷன் உலகம் வித்தியாசமானது. அதை கண்டிப்பா புரிஞ்சுக்கவே முடியாது. வண்டியில ஏறு. ஏ நீங்க தானே சொன்னீங்க நாம இங்க புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு. ஸ்ருதி, இந்த டே ஓவர் ஆயிடுச்சு. நாம இப்ப ஈவென்ட்டோட ப்ரொமைசஸ்ல இல்ல. சோ அதை யோசிக்காத. கம் சிட். ரொம்ப நன்றி. ஆனா எனக்கு உங்க உதவி தேவையே இல்ல. அதனால தான் நான் வீட்ல இருந்து கூட வண்டியில வரல. ஏன்னா இங்க இருக்கிற யாரும் என்ன பெரிய வண்டியில போறத பார்க்க கூடாதுன்னு தான். ஸ்ருதி, சொல்றது புரிஞ்சுக்க. இங்க எந்த ஆட்டோவும் கிடைக்காது. தயவு செஞ்சு உள்ள வந்து உட்கார் ப்ளீஸ். இல்ல நானே போய்க்கிறேன். யூ ஷோர்? ஆ ஓகே, பாய். என்ன இவரு என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாரு? இந்த லார்ட் கவர்னர் ஏன் அப்படி பண்றாரோ? முன்னாடி எல்லாம் உன்ன வண்டி விட்டு இறக்கி விட்டுருவாரு. இப்ப வண்டியெல்லாம் ஏத்துறதே இல்ல. அஸ்வின் சொன்னது கரெக்ட் தான். எங்க ஆட்டோவே கிடைக்காது போல இருக்கே. முயற்சி பண்ண உன்னை கொன்னுடுவேன். எனக்கு கராத்தே தெரியும். மஞ்ச பச்சை வெள்ளன்னு எல்லா பெல்ட் என்கிட்ட இருக்கு. கிட்ட வந்தா உன் மண்டையை அப்படியே உடைச்சிருவேன். ஓடா. அட நீங்க எப்ப வந்தீங்க? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. அத இப்ப பாத்துட்டேல்ல. அடுத்த ஒருத்தன் வர்றதுக்குள்ள வந்து வண்டியில உட்காரு. வந்தா வந்துட்டு போட்டு விடுங்க. நான் யார பார்த்து இனி பயப்பட மாட்டேன். நான் அவனை எப்படி மிரட்டி ஓட வச்சேன்னு பாத்தீங்கல்ல? பார்த்தேனே. For my sake, please come and sit in the car. சரி சரி, நீங்க இவ்ளோ அன்பா வற்புறுத்தி கூப்பிட்டதுனால வரேன். ஆனா எனக்கு உங்க உதவி தேவையே இல்லை. பாட்டி, நான் அட, ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா? ஆமா சுருதி, இன்னைக்கு உன்னோட நாள் எப்படி இருந்தது? ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது. அப்படித்தானே? கலக்கலா இருந்துச்சு. சரி போ, சீக்கிரம் போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க. நாம கொஞ்ச நேரத்துல சாப்பிடலாம். இல்ல பாட்டி, அது என்னோட ட்ரெயினர் சாம் சொல்லிருக்காரு நான் வெறும் சாலட் மட்டும் தான் சாப்பிடணும்னு. நான் இப்பதான் சாலட் சாப்பிட்டுட்டு வந்தேன். அதனால எனக்கு இப்ப பசியே இல்ல. அப்படின்னா மிஸ்ஸஸ் இண்டியானா விரதம் இருக்கணுமா? பாட்டி,
இது வேற எதுவும் இல்லை, டயட்டிங். இதை டயட்டிங்னு சொல்லுவாங்க. அது எப்படிமா முடியும்? ஏதாவது சாப்பிடணுமா இல்லையா? உனக்கு உடம்புக்கு முடியாம போயிடுமே. பாட்டி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எனக்கு எதுவும் ஆகாது. கொடு கொடு. என்ன மன்னிச்சிருங்க, நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சுருதி. சின்னாவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன். இனிமே வீட்டு வேலையை பத்தி நீ கவலையே படாத. ஆனா பாட்டி நான் சாப்பாடு பரிமாறலாம்ல? சரி. ஆலு பரோட்டாவா? வெண்ணெய் வேற போட்டிருக்கீங்க. ஏன் இது செஞ்சிருக்கீங்க? அண்ணி, நேற்று கடைத்தருவில் நிறைய உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். அதனால தான் உருளைக்கிழங்கு பரோட்டா செஞ்சேன். நோ 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 ஸ்ருதி, நீங்க அதை சாப்பிடக்கூடாது. இங்க கொடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஸ்ருதி, உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, ஆனா எங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. ஸோ நான் இதை சாப்பிடலாம். வாவ். ஹேய், ஷ். ஸ்ருதி, இந்த பரோட்டா எல்லாம் பார்க்க தான் இப்படி இருக்கு, பட் டேஸ்டே இல்ல. ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா இல்ல பாட்டி, டேஸ்டே இல்லல்ல. சுருதி உன்னோடது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க எனக்கு சோலாபூரி இல்லனா ஜிலேபி வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அப்பதான் நான் குண்டாயிடுவேன். இல்லனா இது சாக்லேட்டா இருக்கும். நீங்க என்ன திசை திருப்பறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நான் இதெல்லாம் பார்த்து அவ்வளவு சீக்கிரம் ஏமாற மாட்டேன், புரிஞ்சுதா? நான் குண்டாகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கான்டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் குண்டாயிக்கிறேன், போதுமா? நீங்க எவ்வளவு வேணா எனக்கு ஆசை காட்டுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனா நான் சாப்பிட மாட்டேன். பட்னி கிடந்தாலும் கிடப்பேன். ஆனா எதை சாப்பிட்டா குண்டாவேனா அதை சாப்பிடவே மாட்டேன். எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும் அஸ்வின். விரதத்தன்னைக்கும் நீங்க இதை தான் செஞ்சீங்க, இப்பவும் அதே தான் செய்ய நினைக்கிறீங்க. ஆனா நான் சாப்பிட மாட்டேன். என்னோட இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. அந்த சாம் மேல சத்தியம். கமான் சுருதி, நான் உனக்காக எதையாவது வாங்கிட்டு வந்து நீ இதை சாப்பிடாம இருந்திருக்கியா? நான் உனக்காக தான் அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐ கான்ட் பிலீவ் நீ ஏன் இப்படிலாம் பண்ற? என்னது இது? இது இது சாப்பிடும் போதே நான் குண்டாகிற மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பா அந்த சாம் என்ன கொன்னுடுவாரு. சுருதி, இது ஃபேட் ஃப்ரீ. எல்லா மாடல்ஸும் இதை தான் சாப்பிடுவாங்க. என்னது? என்னதுங்க இது? பீஸா வித் சாண்ட்விச். ஸ்பெஷலி உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். மாதா பிதா எதுவும் வேணா இருக்கட்டும், ஆனா இதை சாப்பிடும் போது எனக்கு குண்டாக்குற மாதிரியே இருக்கு. வாவ், என்ன ஒரு அன்புடா. அமேசிங்.